ஹலோ கைஸ், கொங்கு தமிழ் பேசுகிற கோயம்புத்தூர் சிட்டிக்கு நான் இப்போ வந்திருக்கேங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் கோவில், ஈஷா யோகா சென்டர், கோவை குற்றாலம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படியே இல்லைன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன டூரிங் ஸ்பாட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹிடன் பிளேசஸ் புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நான் யோசித்தேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். இந்த இடம் கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிள்லையும் போகலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் காந்திபுரத்துலேருந்து இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு, அந்த முருகன் கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம ஆனைக்கட்டி மலை ரூட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நம்ம இதில் கவர் பண்ணலாம். 16 கிலோமீட்டர்ஸ். நம்மளுக்கு 2 வீலர் இல்லைன்னா நம்ம பஸ்ஸில் கூட வரலாம். 11A பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் போகலாம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு மருதமலை டெம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அனுபவி முருகன் கோவிலுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். இப்போ நம்ம இந்த பைக்கில் தான் போகிறோம். ஸோ இந்த பைக்கில் தான் போகிறோம். ஸோ ப்ரோ தான் நாங்கள் தம்பி தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா எனக்கு இந்த வழி தெரியாது. அவர் தான் இந்த கோவிலை எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போய்க்கலாம். நம்ம இப்போ அவுட்டர் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோவிலுக்கு போகணும். கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து ஆனைக்கட்டி மலைக்கு போகிற இந்த ரூட்டு தாங்க நம்ம இதில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதிலேருந்து ஒரு கட்டு லெஃப்டில் எடுக்குவோம். ஸோ அதுதான் அனுபவி முருகன் கோவில் போகிறதுக்கான வே ஸ்டார்ட் ஆகும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த கோவிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்களா. பட் நான் அதுக்காக போகலைங்க. சும்மா ஒரு ஜாலியாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக போயிட்டுருக்கேன். வாங்க போயிட்டே இருப்போம். நீங்க இந்த வீடியோவை ஒரு மழையை நனைஞ்சிட்டு பார்க்கலாம். ஸோ நான் போனது பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. ஸோ அதனால ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்ட்டு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். மெயின் ரோடு ஸோ அந்த ரோட்லேருந்து அப்படியே கட் பண்ணி லெஃப்டில் இப்போ இந்த ரோட்டில் போகிறோம். கணுவா என்ற இடத்துல கட் ஆகும். அனுபவி முருகன் கோயிலுக்கு போகிற அந்த ரூட் பிரியும். செம்மையாக இருக்குது பாருங்க, மலையடி வாரத்தில். ஓ அதுவா, வா நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே வரும்போது ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. நம்மளுக்கு நிறைய சாம்பர் பிரிக்ஸ் இருக்கிற அந்த சூளையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கூகுளில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதாவது சுற்றி மலை பள்ளத்தாக்கில் கோவில் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இங்கிலிருந்து பார்க்கும்போது மலை உச்சியில், அதாவது மிடில் ஆஃப் த மலையில் நம்மளுக்கு கோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். 500 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்க்கிங்கும் இருக்குது. நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்டெப்பில் ஏறலாம். என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கேருந்து என்னென்ன இடம் கிட்ட இருக்குது அப்படின்ற டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் முக்கியமானது சொல்ல போனால் ஆனைக்கட்டி ஹில் பாயிண்ட்டு 8.2 கிலோமீட்டர், ஈஷா 33 கிலோமீட்டர், வெள்ளையங்கிரி டெம்பிள் அதாவது பூண்டி டெம்பிள் 37 கிலோமீட்டர், மருதமலை டெம்பிள் 16 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதெல்லாம் நியர்பை பிளேசஸ். ஸோ இங்கே நம்ம பூஜைக்கு உண்டான ஜாம் ஏதாவது வேணால் வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் இப்போ செருப்பு போட்டுட்டு தான் மேலே ஏற போகிறேன். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதனால் நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. நானும் அப்படி தான் போகிறேன். யூஸ்வலாக எல்லா முருகன் கோவிலும் இல்லை, பொதுவாக மலை கோவிலில் இந்த மாதிரி இடையில மண்டபம் இருக்கும். மருதமலையோட குட்டி தான் ஸோ இங்கே நம்மளுக்கு மருதமலை மாதிரி இந்த பக்கம் நம்ம நடப்பாதை, அதாவது ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வரலாம். இன்னொரு வே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம காரு பைக்கு, ஸோ அதில் ஏதாவது நம்ம மேலே தனியாக வரலாம் பைக் மூலிமா. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கிங்கும், அங்கேயே நம்மளுடைய வெஹிக்கிள் நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து தான் மேலே ஏறி வரணும். ஒரு வழியாக மேலே வந்துட்டுங்க. ரொம்ப ஒரு 500 ஸ்டெப்ஸ் தான். மேலே நம்மளுக்கு கோவில், இந்த சைடு ஒரு அன்னதானம். ஸோ இது அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க போல். 3 மணிக்கு மேலே கோவில் நட சாத்தியம்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் 12 மணிக்கே வந்துட்டோம்.
நாங்கள் வர வழியில் ஒரு 5 சேம்பர் பார்த்துருப்போங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்னி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 சாம்பர்ஸ் இருக்குங்க இங்கே. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரலையும் ஒரு 300 சாம்பர் இருக்குது இந்த சைடில். இந்த மலைத்தொடர் எல்லாமே ஆனைக்கட்டி மலை தான். ஸோ இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த கோவிலை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஆனைக்கட்டி மலைக்கும் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கோவிலில் வந்து பாருங்கள் அன்னதானத்துக்கான ஒரு ஸ்கீமாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டெய்லியும் மதியம் வந்து 50 பேருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்களாங்க. 2500 ரூபாய் வந்து கொடுத்தோம்னா அவங்க விரும்புகிற அந்த நாளில் வந்து சாப்பாடு வந்து மதிய பேர் அவங்க பேரை சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்களாம். இல்லைன்னா நீங்கள் 40,000 ரூபா பணம் கட்டினீங்கன்னா அதில் வர்ற வட்டியை வச்சு வருஷத்தில் ஒரு நாள் உங்களுடைய முக்கியமான நாள், அது பிறந்த நாளாக இருக்கலாம் இல்லை கல்யாண நாளாக இருக்கலாம், ஸோ அன்னைக்கு வந்து இங்கே வந்து சாப்பாடு போடுவாங்களாம். இங்கே சாப்பிட வர்றவங்க இந்த மாதிரி லைன் நின்றுட்டு அந்த சைன் போட்டுட்டு தான் நம்ம அங்கே போய் சாப்பிட போகணுங்களாங்க. ஸோ இது வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க யார் யார் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு. சாப்பிட்றவங்க அப்படியே உள்ள வந்தால் சாப்பிட்லாங்க. இது செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கு. இப்ப நான் வந்திருக்கிறது வந்து சரியான ஒரு வெயில் டைம்ல வந்திருக்கேன். ஒரு குட்டி இடும்பன் கோவில் இருக்கு, அதுக்கு மேல நம்மளுடைய முருகர் கோவில், அதுக்கு மேல வந்து சிவன் டெம்பிள் இருக்குங்க. ஸோ எல்லாமே குட்டி குட்டி டெம்பிள் தான். பட் இந்த வந்து மருதமலையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பாதி அளவு இருக்குங்க. ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கு. பட் கோயம்புத்தூர் மக்கள், அதாவது கோயம்புத்தூருக்கு வர்றவங்க நிறைய பேர் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஓ, இங்க முருகன் மேல சிவன். தீமிதி திருவிழா. பரவாயில்லைங்க, நம்மளுடைய என்ட்ரன்ஸ் வரலையும் பஸ் வந்துட்டு இருக்கு. அவ்வளோதாங்க இந்த அனுவாவி டெம்பிள், அனுவாவி முருகன் கோவிலுடைய வியூ இவ்வளோதாங்க. நம்ம நெட்டில் பார்க்கும்போது சுற்றி மலை நடு பள்ளத்தாக்கில் கோவில் இருக்கும் அப்படிதான் காமிச்சாங்க. பட் வியூ வந்து முன்னாடி நம்மளுக்கு மலை இருக்காது. ஸோ சைடில் மட்டும் பாருங்கள், 2 பக்கமும் மலை இருக்கும், பேக் சைட்லேயும் மலை இருக்கும். பட் பள்ளத்தாக்கில் கோவில் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ மலை உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வியூ டாப் வியூலேருந்து பார்த்தா பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்படியே இறங்கி போயிடலாங்களா? ஆனைக்கட்டிக்கு போயிடலாமா? அந்த முருகன் கோவிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் ஆனைக்கட்டி கிராமம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே நிறைய ரிசார்ட் வந்திருக்கு. நிறைய ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய மரம்லாம் இருந்திருக்குங்களாம். அதெல்லாம் நிறைய கட் பண்ணிவிட்டு இப்போ நிறைய ரிசார்ட் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த சைடு வந்து நிறைய கிராமம் இருக்குங்க. தமிழ்நாடே முடிஞ்சு போச்சு, இது கேரளாங்க. ஓ, இதான் பார்டரா. இப்போ நம்ம தமிழ்நாடை கிராஸ் பண்ணியாச்சு, இப்போ கேரளாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இது ஆனைக்கட்டி தான் இல்லையா? அட்டப்பாடியா? இது எந்த ரூட்டு போகும்? இது பாலக்காடு போகிற வழி. ஓகே ஓகே, அட்டப்பாடி டு பாலக்காடா? ஓகேங்க, ஆல்மோஸ்ட் வந்து கேரளாக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது அட்டப்பாடி, கேரளா ஸ்டேட்டை சேர்ந்த இடம். இது வந்து நம்மளுக்கு கேரளா லாட்டரி சீட்லாம் வைக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து கேரளா மாநிலத்தில் இருக்கிற அட்டப்பாடி அந்த வில்லேஜுக்கு வந்துட்டோம்.
ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி அப்படியே ஆனைக்கட்டி அட்டப்பாடி வந்தாச்சு. ஸோ அங்கே வழியில் ஒரு செக் போஸ்ட் வந்தது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து கேரளா ஸ்டேட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட்டு. எங்களை வர நிப்பாட்டிட்டாங்க. நான் வேற கேமரா எடுத்துகிட்டு வரதுனால பெரிய vlogger ஏதாவது என்கொயரி பண்ண போகிறாங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, பின்னாடி 2 பெண் போலீஸ் உட்காந்துருந்தாங்க. போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போனோம்னா நம்மளுக்கு பாலக்காடு போகிற ரூட்டு, இப்படியே போனால் பாலக்காடு போகலாம். ஸோ இப்போ நம்ம இனிமேல் பாலக்காடு போய் என்ன பண்ண போகிறோம், இப்போ அடிக்கிற வெயில்ல என் தொப்பி பறந்துச்சு, பக்கத்துல பேக்ல வச்சிருந்த வாட்டர் கேன் எல்லாமே பறந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த ஒரு கோயம்புத்தூர் vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நீங்கள் மருதமலை, ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனான பிளேஸ் போகாமல் இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் நிறைய இருக்குது. சிறுவாணி ஆறு இருக்குது, அப்புறம் ஆனைக்கட்டி டேம் அப்படின்னு நிறைய இருக்குது. பட் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சம்மர் டைமில் வந்துடாதீங்க, பயங்கர வெயில். பட் இருந்தாலுமே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ இங்கே வந்து ஆனைக்கட்டி வில்லேஜ் அண்ட் தென் அட்டப்பாடி கிராமம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இவ்வளோதாங்க நம்மளுடைய விலாகு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை டாடா பை பை. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go.